மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தில் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஜக்கம்மாள் கோயில் கும்பாபிஷேக விழா 495 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கெடாமுட்டு போட்டி, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியின் முதல் நாளில் நடைபெற்ற கெடாமுட்டு போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கிடாக்கள் பங்கேற்றன. கிடாக்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெறும் கிடாக்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் பித்தளை அண்டா, காசு பானை, சில்வர் பானை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கிடாமுட்டு போட்டியை முன்னிட்டு அப்பகுதியில் உசிலம்பட்டி டிஎஸ்பி நல்லு தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொப்பையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது தோட்டத்திற்கு முன்புள்ள நபரின் தோட்டத்தில் அமைந்துள்ள பொதுவழி பாதையை கடந்துதான் தனது தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் விவசாயி காமராஜுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதுகுறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராஜதானி காவல் நிலையத்தில் காமராஜ் புகார் அளித்தபோது நிலத்தின் உரிமையாளர்களிடம் போலீசார் சமாதானம் செய்து வைத்தனர். இந்நிலையில் அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளரின் உறவினர்கள் காமராஜ் தோட்டத்திற்குள் புகுந்து தீ வைத்துள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விவசாயி காமராஜ் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதில் சுமார் 3 ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் தீயில் கருகி சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த 4 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை போக்குவரத்து ஆய்வாளர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். அப்போது முக்கிய சாலை வழியாக பேரணி சென்று சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும், மது போதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பேனரை ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஆர்டிஓ அலுவலக பணியாளர்கள், டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள், 2 சக்கர 4 சக்கர வாகன ஷோரூம் உரிமையாளர்கள், பணியாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட சோலனா கிராமத்தில் உள்ள ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் 29வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவர்களை அரசு பள்ளிக்கு அனுப்பி வரும் பெற்றோர்களை கௌரவிக்கப்பட்டனர். மேலும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்கள் ஆங்கில வழி கல்வி பயிலும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட 2.50 லட்சம் மதிப்பிலான பல்வேறு பணிகளை பள்ளிக்கு செய்து கொடுத்தனர். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 100 மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி சீருடை மற்றும் விளையாட்டு சீருடை பரிசு பொருட்கள் வழங்கியும் ஊக்கப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் சந்தோஷ், தனியார் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் தை மாதம் பிரம்மோற்சவம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனையடுத்து 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தேரில் வீரராகவ பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவள்ளூர் நகரின் முக்கிய மாட வீதிகளான குளக்கரை தெரு, பசார் வீதி, வடக்கராஜ வீதி, மோதிலால் தெரு வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் கல்பாக்கம் விளையாட்டு மேம்பாட்டுக் குழு மற்றும் அணுவாற்றல் ஊழியர் விளையாட்டு மற்றும் பண்பாட்டு கழகம் ஏற்பாட்டில் 38வது அணுசக்தி துறை ஊழியர்களுக்கிடையான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 5ஆம் தேதி துவங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. 8 அணிகளை சார்ந்த 120 போட்டியாளர்கள் பங்கேற்ற விளையாடி வந்த நிலையில் இறுதிப் போட்டியில் புஷ்கர் அணியை வீழ்த்தி கோல்கொண்டா அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற அணிக்கு சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் ஷெல்கே கோப்பையை வழங்கினார். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இவ்வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் அவ்வப்போது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அல் அமீன் காலனியைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான ரகுமான் என்பவர் இல்லத்தில் இன்று அதிகாலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி மொத்தம் 12 இடங்களில் சோதனைகள் நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6வது ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் வாசுகி தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் சிலம்பம், பேச்சு போட்டி, கும்மி அடி போன்ற பல்வேறு பாரம்பரிய நடனம் மற்றும் தற்காப்பு கலைகளுக்கு திரைப்பட பாடலுக்கு நடனமாடி அசத்தினர். முன்னதாக சைலண்ட் லைன் குறித்து விழிப்புணர்வு செயல் விளக்க நாடகமும் நடைபெற்றது. மாணவர்களின் இந்த திறமையை கண்ட ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கனாம்பூரியில் அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் உள்ள உடல் பாதுகாக்கும் குளிர்சாதன பெட்டிகள் அனைத்தும் பழுது காரணமாக இயங்காமல் உள்ளதால் பிரேத பரிசோதனைக்கு வரும் உடல்கள் அனைத்தும் துர்நாற்றம் வீசும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பொன்மணி பாஸ்கரனுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். உடனே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பொன்மணி பாஸ்கரன் தனது சொந்த நிதியில் உடல் பதப்படுத்தும் 2 இலவச குளிர்சாதன பெட்டிகளை சிங்கப்பனரி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலரிடம் வழங்கினார். குளிர்சாதன பெட்டி வழங்கிய அவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.